கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பது போல் நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? சாய்நாதர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார்னா நம்முடைய பிரச்சனைகள் அத்துணையும் முடிவுக்கு வரப்போகின்றது என்ற அர்த்தம். நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். நான் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைத்த ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்போதுன்னு தெரில, அமர்க்கலப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா அபிநயஸ்ரீன்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுகிறார். சாய்நாதர் என்ன ஆசீர்வாதம் செய்தார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி காமாட்சி அவர்களுக்கு குடும்பத்தோடு இந்தியா வர்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. மகனுக்கு மட்டும் விசாவில் ஒரு ப்ராப்ளம், பேர் மாறிடுச்சு. எப்போ போய் விசா ஆஃபீஸில் கேட்டாலும் 12 மணி நேரத்தில் சரியாகும், 12 மணி நேரத்தில் சரியாகும்னு ஒரு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்குது. 1 மாதம் ஆகிவிட்டது, ஊருக்கு போகிறதுக்கும் டேட் வந்துருச்சு. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா கோபுரம் டிவியின் மூலமாக சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 4வது சமீபத்தில் ஷீரடிக்கு அழைத்திருந்தார் சாய்நாதர் என்னை. அங்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாபா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜ் அப்படி போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரி லைசன்ஸ்க்காக காத்திருக்கிறார்கள். லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு வாட்டி ஃபீஸ் கட்டினா பெரிய அமௌண்ட்டுனா அது ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மீண்டும் அந்த ஃபீஸை கட்ட வேண்டும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 9,000 ரூபா கட்டணுமா. பெரிய அமௌண்ட்டு தான் இல்லைங்களா? சகோதரி நம்பிக்கையோடு, பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கையோடு அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது த்ரூ ஸ்கூல் தான் வரணுமா, டிரைவிங் ஸ்கூல் மூலமாக தான் அங்கே போகணுமா. அவங்க கொடுக்குற ரிசல்ட் வச்சு அவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இது அங்கே நடைமுறையில் இருக்குது. சகோதரி அற்புதமாக அப்ளை செய்கிறார்கள். ஒரு ஆத்தரைஸ் ஸ்கூல் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணால் அவங்க கிளாஸஸுக்கு டிரைவர்ஸ் அனுப்பி வைப்பாங்களாம், நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக என்ன மாதிரிலாம் பண்ணணும். ஏன்னா அந்த ரூல்ஸ் வேறு இல்லைங்களா. அதெல்லாம் செய்வதற்கு சகோதரிக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குகிறார்கள். சகோதரியும் கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக அந்த கார் வருது. அந்த காரில் சகோதரி ஏறிக்கொள்ளுகிறார்கள். அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாபா மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருந்தார்னா, அற்புதமான அந்த தாடியோட ஒயிட் நைட் ட்ரெஸ்ஸில், இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு பாபா மாதிரியே தான் இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சந்தோஷமாக ஏறி உட்காந்தேன். 2 மணி நேரம் ப்ராக்டிஸு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அற்புதமாக ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அவர் ஒரு இஸ்லாமியர். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாகப்பட்டது. எனக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் தோணலை. அப்போ நான் உள்ளத்துக்கு வச்சுக்கிட்டேன். 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தேன். பாபா முன்னாடியே உட்காந்து, நன்றி பாபா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லும்போது தான் எனக்கு ஒரு கவனம் வருது. பாபா தான் அங்கே உட்காந்துருந்தார், அவர் தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தார். இது ஒரு பிரமாதமாக ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். பாபா நீங்களே கூட இருக்கீங்க, எனக்கு நிச்சயம் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சொல்லி பாபாட்ட சொன்னேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் 4 நாட்கள் நடந்தது. அப்போ அவர் சொன்னார், அம்மா 5 நாள் நல்ல பிரமாதமாக நீங்கள் ஓட்டிட்டீங்க, இப்போ டெஸ்ட் ரைடு போகலாமா? நான் ஸ்கூலில் சொல்லிடுறேன், நீங்கள் டெஸ்ட் ரைடு அட்டன் பண்ணுங்கள், தைரியமாக அட்டன் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை.
உங்களுக்கு இப்போ இன்றைக்கி லாஸ்ட் டே உங்களுக்கு வந்து பேரலல் பார்க்கிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பேரலல் பார்க்கிங் சொல்லி கொடுத்தா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு காரு பின்னாடி ஒரு காரு, இந்த நம்ம காரை கொண்டு போய் சென்டரில் நிப்பாட்டணுமா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறாங்க. அது ஏன்னா இந்த டெஸ்ட் ரைடு அங்கே வராரு ஆஃபீஸர் வராரு இல்லையா, அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பேரலல் பார்க்கிங். அதை கரெக்டாக பண்ணால் தான் லைசன்ஸே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நண்பர்கள் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 5 நாட்கள் முடிந்து 6வது நாள் இந்த டெஸ்ட் ரைடுக்கு தயாராகிட்டேன். நேராக டிரைவிங் ஸ்கூலுக்கு போயாச்சு. அந்த டெஸ்ட் ரைட் பண்ணுற ஆஃபீஸரும் வந்துட்டார். அம்மா போகலாமா, காரில் ஏறுங்க அப்படின்னாரு. அவர் யூட்டர்ன் போடுங்க, நேராக போங்க, ரிவர்ஸ் எடுங்க எல்லாம் சொன்னார். எனக்கு மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம், இந்த பேரலல் பார்க்கிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா டிரைவிங் ஸ்கூலுக்கு வண்டியை திருப்புங்க அப்படின்னாரு. என்னடா அது வண்டியை திருப்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு பாபாவிடம் ஒரு பிரார்த்தனை வைத்தேன். பாபா நீங்கள் என் கூடயே இருங்க பாபா, எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை திருப்பி கொண்டு வந்து டிரைவிங் ஸ்கூலில் நிப்பாட்டினோம். இறங்கினோடனே அந்த ஆஃபீஸர் சொன்ன விஷயம், அம்மா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த க்ளோஸ்ட் என்வலப் கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன். சகோதரி சொல்கிறாங்க, பாபா நன்றி பாபா நன்றி பாபான்னு சொன்னேன். அங்கே அந்த க்ளோஸ்ட் என்வலப் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும். நான் அந்த அத்தாரிட்டி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். கணவர் சொன்னார், அம்மா அப்பாயின்மெண்ட் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, புதன்கிழமை தான் இருக்குது, நான் போட்டேன் அப்படின்ட்டார். என்னங்க நீங்கள் புதன்கிழமை போட்டீங்க, வியாழக்கிழமை தான் நாங்கள் போடணும், எனக்கு எல்லா விஷயமும் வியாழக்கிழமை தான் நடக்கும், நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட கோச்சிக்கிட்டேன். அன்றைக்கி டேட்டு பார்க்குறேன், அக்டோபர் 15. எனக்கு எந்த கவனமுமே இல்லை, வியாழக்கிழமை இல்லை, இது மட்டும்தான் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது. திங்கட்கிழமை காலையில் உங்களுடைய எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறீங்க அக்டோபர் 15 புதன்கிழமை அப்பாவின் சமாதி தினம்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா செலக்ட் பண்ணி கொடுத்த டேட்டவே நம்ம வேண்டான்ட்டோம்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்பாட்ட போய் சாரி சொன்னேன், அப்பா என்னை மன்னிச்சிக்கங்க, தெரியாமல் சொல்லிவிட்டேன், அக்டோபர் 15 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுவும் புதன்கிழமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி பாபான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி புதன்கிழமை காலையில் நானும் கணவரும் கிளம்பி அங்கே போயிட்டோம். அந்த சீட்டில் இருந்தது ஒரு லேடி ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த என்வலப் கொடுத்தேன். அவங்க வாங்கி பிரித்து பார்த்துட்டு அந்த லெட்டரையும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. என்னமோ தெரில, அவங்க சிடுன்னு இருக்காங்க. நான் உடனே பாபாவை தான் அழைத்தேன். பாபா நீங்கள் உடனே வாங்க, இந்த ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து எனக்கு லைசன்ஸை பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்த செகண்டு கோபுரம் டிவிலேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா, நீங்கள் அழைத்தால் அடுத்த நிமிடம் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருதுன்னா, எனக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். அந்த அவ்வளோ பெரிய பப்ளிக் பிளேஸ்லாம் பார்க்கல, என் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. எனக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தேன். அந்த ஆஃபீஸர் உள்ளே போய் ஹையர் அத்தாரிட்டி பேசிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அவங்க போயிட்டு வந்து அவங்க சொன்ன விஷயம், அம்மா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, இன்னும் 2 வீக்ஸில் உங்கள் வீடு தேடி லைசன்ஸ் வரும், அதுக்கு முன்னாடி இமெயில் வரும், நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 2 வாரம் ஆகிடுச்சு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பா கூட இருக்கார், இருந்தாலும் ஒரு சின்ன பயம். ஏன்னா அந்த அம்மா சிடுசின்னு இருந்தாங்க இல்லையா, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு போல் இருக்குது, இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன். பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை வைத்தேன். அடுத்த நாள் அற்புதமாக இமெயில் வந்தது. எனக்கு பாபா அன்றைக்கி ஈவினிங்கே லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நான் அற்புதமாக ஓட்டி கொண்டிருக்கிறேன். சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. எந்த பயம் இருந்தாலும் கவலை வேண்டாம், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். பாபா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பது போல் நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன், அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லை. சகோதரி கூப்பிட்டாங்க, அதுக்கும் பதில் கொடுத்துட்டார் பாபா இல்லையா. நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சாய்நாதர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், சச்சரிதத்தின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு சச்சரிதம் மூலமாக பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிதான் பாருங்கள், சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு ஆனந்தின் பேர், சகோதரின் மகனுக்கு வந்து மெடிக்கல் சீட்டு நீட் எழுதிட்டு காத்திருக்கார் ரிசல்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு வாட்டி முடியல, அடுத்த முறை முயற்சி பண்ணுறாரு. அந்த நேரத்தில் சகோதரி சச்சரிதமில் ஆன்சர் கேட்குறாங்க, பாபா என் மகன் மெடிக்கல் படிப்பானா, அந்த 29வது சாப்டரே காட்டுறார் பாபா. அதுதான் பாபா, நமக்கு பதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா. சில நேரம் படித்து புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு, அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி எந்த பேஜுன்னு சொல்லுங்கள். 2 பேஜ் பிரித்தா வரும் இல்லைங்க, அந்த 2 பேஜ்லேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், 100% இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. பாபா எனக்குள்ளே இறங்கியிருக்காரு, அவர் என்னை பேச சொல்லியிருக்காரு, நான் கேட்டு சொல்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க தயவுசெய்து. சாய்நாதர் பேசணுன்னா நம்மள்ட்ட டைரெக்டாக பேசுவார். எப்படி சகோதரிக்கு எப்படி டைரெக்டாக பதில் சொன்னாரோ, நீ அழைத்தால் ஓடி வருவேன் பிரமாதமாக சொன்னாரா, ஓடி வந்தாரா, அமர்க்களமாக பெற்றுக் கொடுத்தாரா, இதெல்லாம் இந்த சகோதரிக்கு மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆனந்தி சகோதரி எப்படி பதில் சொன்னார் பாருங்கள், அமக்களும் பதில் சொன்னார் பாருங்கள். அத்தியாயத்தை காமித்தார், 29 அத்தியாயத்தை காட்டி பதில் சொல்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் அங்கே கான்செப்ட். பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு குட்டி பாப்பாவுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். எப்போதும் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா, எப்படி பாருங்கள் அமர்க்கலப்படுத்துகிறார் பாருங்கள். முருகேஸ்வரின் ஒரு சகோதரி ராமநாதபுரத்தில் இருக்காங்க. நம்மிடம் அன்புடன் பாசுடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரிக்கு பல கோரிக்கைகள் இருக்காது. எல்லாத்தையும் பாபா ஒன்றொன்றா நிறைவேற்றி கொடுப்பார், நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதை நிகழ்த்துவதற்காகத்தான் குழந்தைக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உங்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரியின் குழந்தை தான் அந்த அபிநயஸ்ரீ, அற்புதமான அழகான குழந்தை. இவங்க 2 பேரும் எப்பவுமே பாபா ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். பாபா ஆலயத்துக்கு போகும்போது ஆரத்தி ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வருவாங்க. அன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டுருக்காங்க வண்டியில். அப்போ குழந்தை அம்மாட்ட கேட்குறா, அபிநயஸ்ரீ குட்டி பாப்பா கேட்குறா, அம்மா இந்த பாபா தாத்தா போட்டிருக்காருல மாலை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அது எனக்கு கொடுப்பாரா, நான் போட்டுக்க முடியுமா? பாருங்கள், குழந்தை எப்படி ஆசைப்படுதில்லை, அற்புதமாக. இன்றைக்கி குழந்தைங்க பீட்சா வேணும், கேக் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், இப்படி தானே ஆசைப்படுது. அதில் ஒரு வித்தியாசமான குழந்தை அபிநயஸ்ரீ பிரமாதமாக ஆசைப்பட்டா. பாபா போட்டிருக்கும் மாலை எனக்கு வேண்டும். நியாயமான கோரிக்கை. சாய்நாதர் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. என்ன நடந்தது பாருங்கள். ஆலயத்துக்கு போனாங்க. உண்மையிலே குழந்தை சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அழகாக உட்காந்து ஃபுல் ஆரத்தி பார்க்குறாங்க, இரவு ஆரத்தி. அம்மாவும் பொண்ணு பார்க்குறாங்க. அடுத்து பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அந்த இரவு ஆரத்தி முடிஞ்சோடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா பாபாவுக்கு, அழகாக அந்த இரவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாலையெல்லாம் கழட்டி பக்கத்தில் வச்சுருக்காங்க. குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கா. சகோதரி ஃபுல்லாக மறந்துட்டாங்க. இந்த குழந்தை மாலை கேட்டதே மறந்துட்டாங்க. ஆனால் குழந்தை மறக்குமா? பாபா மறப்பாரா? 2 பேரும் மறக்க மாட்டாங்க இல்லையா. அற்புதமாக குழந்தை அபிநயஸ்ரீ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா, பாபாவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பிரீஸ்ட் என்ன நினச்சாருன்னு தெரியல, இல்லை பாபா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அந்த மாலையை எடுத்தார். பாப்பா உனக்கு இந்த மாலை வேணுமா, வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கூப்பிட்டு கழுத்தில் போட்டு விட்டார். எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை. எனக்கு கண் கலங்குது. எனக்கு சாய்நாதரின் கருணை சாதாரண கருணை இல்லை. நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் சாய்நாதர். அபிநயஸ்ரீயோட அம்மாவுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. எல்லா கோரிக்கையும் வரிசையாக நிறைவேறும். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் உங்களுக்கு. உன் குழந்தை கேட்டவுடன் கொடுத்தேனா இல்லையா, உனக்கும் உண்டு. கர்மாவின் அடிப்படையில் ஒன்றொன்னா அப்படி சாங்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார் முருகேஸ்வரி உங்களுக்கு. நீங்கள் கவலையப்படாதீங்க. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்திற்கு உண்டு. இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி காமாட்சிக்கு என்ன அற்புதங்க, அமர்க்கலப்படுத்துகிறார். சகோதரி குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அவங்க ரிலேஷன் வீட்டில் மேரேஜ் இந்தியாவில். எல்லா டிக்கெட் வாங்கியாச்சு, விசா அப்ளை பண்ணியாச்சு. மகனுடைய விசாவில் மட்டும் பிரச்சனை, பேர் மாறிடுச்சு. சகோதரிக்கு உடனே மெயில் போட்டாங்க, சார் நாங்கள் இந்த மாதிரி நேம் தான் கொடுத்தோம், இவங்க அப்ளிகேஷன்லாம் அங்கே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் மெயில் பண்ணி கேட்டால் அவங்க உடனே மெயில் பண்ணுறாங்க, டோன்ட் வரி 12 hours எவ்ரிதிங் வில் சால்வ், எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு, கவலைப்படாது. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். 12 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுறேங்கிறாங்க. நமக்கு ஊருக்கு போகிறதுக்கு 1 மாதம் இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியும் கம்முன்னு இருக்காங்க. 1 வாரம் ஆகிடுச்சு, எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ சகோதரி நேராக போயிட்டாங்க. சார் என்ன சார், நான் அப்ளை பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பேர் தப்பாக கொடுத்துட்டீங்க நீங்கள். சரி, அப்புறம் நான் மெயில் பண்ணியிருக்கேன், நீங்கள் 12 hours சால்வ் பண்ணுவேன். நீங்கள் ஓ சாரி மேடம், அவ்வளோதான், எனக்கு கவலையப்படாதீங்க, 12 மணி நேரத்தில் இந்த விஷயம் சால்வ் ஆகிடும். அவங்க பேச்சே மாறுறதில்லை. அவங்க 12 மணி நேரத்தில் உறுதியாக இருக்காங்க. அவங்க சகோதரி நம்பிக்கையோடு கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்த 1 வாரம் போயிடுச்சு. இப்போ 2 வாரம் போயிடுச்சா, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. சகோதரி என்ன முடிவு பண்ணாங்க, இதை விட்டுறலாம், இதை தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விசா அப்ளை பண்ணிட்டாங்க. பார்த்தா அடுத்த நாள் அந்த விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. யுவர் அப்ளிகேஷன் ரிஜெக்டட், ஆல்ரெடி 1 விசா இஷ்யூட் வந்துருச்சு. சகோதரி தூக்கிட்டு ஓடினாங்க. என்னங்க இது, அது நீங்கள் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு தான் நான் புதுசாக அப்ளை பண்ணேன், இப்போ புதுசும் தர மாட்டேங்கிறீங்க, பழசும் கரெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க. அந்த ஆஃபீஸர் தெளிவாக சொல்கிறாரு, 12 மணி நேரத்தில் எல்லாம் சரியாக போய்டும் அப்படிங்கிறாரு. சகோதரிக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரில. சரி நீங்கள் என்ன பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நானும் 3 வாரமாக போராடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். இப்போ நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பேப்பர் விசான்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் போடுங்க, அது உடனே வந்துடும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்றாங்க. ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள்.
என் மகனை நான் இங்கே விட்டு போகிறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்க, அழைத்து கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்து விட்டு, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னா, கோபுரம் டிவியில் நிறைய சகோதரிகள் செய்தது போல் ஒரு பேப்பர் எடுத்தேன். என் மகனுக்கு விசா பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி பாபா, எங்களை அற்புதமாக பாதுகாப்பாக இந்தியா கூட்டி சென்று திருப்பி கொண்டு வந்து விட்டதற்கு நன்றி பாபான்னு எழுதி பாபாவின் பாதத்தில் வைத்து விட்டேன். வச்சுட்டு நான் பாபாவோட பதிலுக்காக காத்திருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்ற யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது. பாபா இருக்கார், நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுவார்ன்ற நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும்போது கோபுரம் டிவிலேருந்து ஒரு மெசேஜ் வருதுண்ணா, எனக்கு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், எதற்கும் கவலைப்படாதேன்னு பிரமாதமாக மெசேஜ் கொடுக்குறார் சாய்நாதர். எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நண்பர்கள் கூட பேப்பர் விசா அப்ளை பண்ணலையான்னு கேட்டாங்க. இல்லை வேண்டான்ட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது, அவர் நிச்சயம் முடித்து கொடுப்பார், என் மகனை என்னோடு அழைத்து செல்ல அவர் ஆசீர்வாதம் செய்வார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எந்திரிக்கிறேன், மெயிலில் விசா வந்துருச்சுண்ணா. பாபா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை நமக்கு சொல்ல வைக்கிறார். நீ என்னை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது போல் நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் பாபா உறுதிப்படுத்துகிறார். சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் நேத்தே வந்துருச்சு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். எப்படி பார்த்துக்கிட்டாரு பாருங்க. அவன் 12 மணி நேரம்னு ஒரு 21 நாளை கடத்திட்டாங்க அந்த ஆஃபீஸில். ஆனால் ஒரு நைட்டில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அந்த நம்பிக்கைக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி 3 அற்புதங்கள் அமர்க்கலப்படுத்திய சாய்நாதர் பாருங்கள், 4வது அற்புதம் எனக்கு நிகழ்த்தினார். என்னை அழைத்திருந்தார் சாய்நாதர். பாபா என்னை அற்புதமாக ஷிரடிக்கு அழைத்தார்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் கால் கடுக்க நின்று இல்லையா, ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்ல நின்றவங்களாம் இருக்கோம். அப்படி நின்று சமாதி மந்திரில் போய் சாய்நாதரை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். அதன் பிறகு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த முக தரிசனம்னு ஒரு ஏரியா உண்டு இல்லையா, ஒரு ஜன்னல் மூலம் பாபாவை பார்ப்போம் இல்லையா. ரொம்ப ஆசை எனக்கெல்லாம், நான் ஓடி போய் நின்று பார்ப்பேன் அந்த இடத்துல. எனக்கு என்னமோ அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு சமாதி மந்திரில் பார்த்த திருப்தியை விட அந்த ஜன்னல் மூலம் சாய்நாதரை பார்க்கும்போது இப்படி இந்த சைட் போர்ஷன் அழகாக காட்டுவார் பாபா. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைத்தது போல் இருக்கும். நான் யாரை கூட்டிகிட்டு போனாலும் எல்லா இடம் சுற்றிட்டு வாங்க, ஒரு அற்புதமான தரிசனம் இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே நின்று பாபாவை அந்த ஜன்னல் வழியாக தரிசனம் செய்வதற்கு நான் காட்டுவேன். நான் அந்த ஜன்னலில் ஒரு பிரமாதமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக ஒரு கோல்டு பிளேட்டட் பிரமாதமாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பிரமாதமாக ஒரு பக்தர் அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன அழகாக இருக்குல்ல. யார் ஷீரடி சென்றாலும் மறக்காமல் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த கோல்டு ஃப்ரேம்லேயும் ஒரு பாபா இருக்கார், சிரித்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாபா இருக்கார். அவரையும் தரிசனம் பண்ணுங்கள். அந்த ஜன்னல் மூலமாக நம் சாயப்பாவின் தரிசனம் பிரமாதமாக கிடைக்கும் இல்லையா. என்னமோ நம்ம அம்மாவை பார்க்க மாட்டோமா, எங்கேயோ ஓடி போய் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் அம்மா வந்து ஜன்னல் மூலம் தெரிவாங்க. அதனால் ஓடி வந்து ஜன்னல் நின்று அம்மா உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம் அம்மாவை. இருந்தாலும் அந்த ஜன்னல் மூலம் அம்மாவை பார்த்துட்டு போகிறது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோல் நம்முடைய தாய் துவாரகமாய் தாய் சாய்நாதரை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் அத்துணை பேரும் மறக்காமல் ஷிரடி போகிறவங்க இந்த தரிசனத்தை பண்ணாமல் வரவே வராதிங்க. வாங்க இப்போ நம்ம அந்த ஷிரடி அற்புதத்தை பிரமாதமாக சொல்கிறேன். என்னை அழைத்திருந்தார் சாய்நாதர். இந்த 16ஆம் தேதி டிக்கெட் வாங்கியிருந்தேன். 1.5 மாதமாக டிக்கெட் போட்டேன் நான். அப்புறம் என்னோடு வந்தது ஒரு முக்கியமான சகோதரி ஸ்ரீவித்யா, அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த சகோதரி யாருன்றது நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க, இது 1945ஆம் ஆண்டு எடுத்த படம். இந்த படத்தில் என்னை மாதிரியே ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். இந்த படம் வேற ஒரு சேனல்லேருந்து போட்ட உடனே எனக்கு முதல்ல இதை அனுப்பி, அண்ணா உங்களை மாதிரியே இருக்குது பாருங்கன்னு சொன்னது இந்த சகோதரி தான். ஸோ அதற்கு ஞாபகமாக இந்த முறை நானும் அந்த சகோதரி அதே இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வரும். இந்த 16ஆம் தேதி டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனால் அந்த விமான நிறுவனத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. நிறுவனத்தில் பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியாது நமக்கு. எக்கச்சக்க ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஷிரடி போவோமா மாட்டோமா இப்படிலாம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நம்மள்ட்ட புக் பண்ணவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு முழு நம்பிக்கை, டிக்கெட் புக் பண்ண வச்சுருக்காரு அப்பா, என்னை நிச்சயம் கூட்டிகிட்டு போவார். அந்த மாபெரும் நம்பிக்கை. 10ஆம் தேதிக்கு இன்னும் 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் உங்களோட வரட்டுமான்றாங்க. தைரியமாக டிக்கெட் போடுறோம். இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் டிக்கெட் போடுறோம்.
எந்த தைரியத்தில்? எங்கள் அப்பா இருக்கார், என்னை கூட்டிகிட்டு போவார். அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். 16ஆம் தேதி அற்புதமாக ஃப்ளைட் ஓடிச்சு. நான் ஜம்முன்னு போய் ஷிரடியில் இறங்கினேன். போனோடனே நான் வழக்கம் போல் துவாரகமாயி தான் ஃபஸ்ட்டு போவேன். துவாரகமாயி தரிசனம், சாவடி தரிசனம். அங்கே துவாரகமாயி கிட்ட நானும் சகோதரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லா சகோதரர்கள் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு சாய்நாதரின் அற்புதமான தரிசனம், அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். சகோதரிகளுக்கு அழகாக வேப்பிலை கொடுத்து ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அப்புறம் அங்கேருந்து வெளில வந்து அடுத்த நாளைக்கு நான் எப்போ போனாலும், போன முறை மட்டும்தான் போக முடியல, ஏன்னா 1 டே ட்ரிப்பாக இருந்ததுனால நான் மாமரம் போக முடியல. மீதி நேரம் எத்தனை முறை போனாலும் மாமரம் போகாமல் வரமாட்டேன் நான். ஏன்னா அந்த மாமரம் ஒரு அற்புதமான ஸ்பாட், எல்லோரும் போகணும். கொஞ்சம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும் அங்கே, ஏன்னா போகிறதுக்கே 2.5 hours ஆகுது. அதனால் சகோதரிகள் உங்கள் டைம் பர்மிட்ஸ் பண்ணிச்சுன்னா எல்லாரும் சென்றிருந்த மாமரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். இழந்ததை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான இடம். சாந்த் பட்டேலோட குதிரையை கண்டுபிடித்து கொடுத்த ஒரு அற்புதமான இடம். சாய்நாதர் அது மூலம் அப்படி தான் உணர்த்துகிறார். சாந்த் பட்டேலோட குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்தேன்ல, உனக்கு எதெல்லாம் இழந்த அத்தனையும் கிடைக்கும், வா அப்படிங்கிறார் பாபா. நம்ம எல்லோரும் போவோம். அற்புதமாக இருக்கும். ஜெயஸ்ரீ அம்மா அழகாக படிகள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் சேர்ந்து அங்கே ஒரு துணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அங்கே ஷெல்டர் போட்டு கொடுத்தோம். எல்லாம் கோபுரம் டிவி ரசிகர்களின் அற்புதமான ஆதரவோடு. அங்கே போனால் துணி பூஜை செய்யாமல் நான் வரமாட்டேன். இப்போ எல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அற்புதமாக ஒரு துணி பூஜை செய்த சகோதரர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும்னு ஒரு பெரிய பிரார்த்தனை அங்கே வச்சுட்டு தான் வருவேன். பாபாவின் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக உண்டு. அங்கே எல்லா ஆசீர்வாதம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பணும். சாய் மகிமா வந்து அவங்க ஒரு அற்புதமான ஒரு பாபாவின் தியான கூடம் வச்சுருக்காங்க. சங்கல்பேஸ்வர பாபா அப்படின்னு ஒரு அற்புதமாக ஒரு பாபா, இப்படி தியான நிலையில் பிரமாதமாக இருப்பார் பாபா. நான் அங்கே போகாமல் வர்றதில்லை. அங்கே போய் வணங்குவதற்கு சென்றிருந்தேன். காசியிலிருந்து ஒரு அருள் பிரசாதம் வந்திருக்கு, உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னாங்க. எனக்கு உண்மையிலே கண்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு இல்லையா. காசியில் ருத்ர பூஜையில் 90 நாள் ருத்ர பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த பூஜையில் வைத்து பூஜித்த ஒரு ஷால், சிவபெருமானுடைய சூலாயுதம் போட்ட ஒரு ஷால் வந்து எனக்கு அழகாக அற்புதமாக எனக்கு பொருத்தினார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. 90 நாள் ருத்ர பூஜையில் வச்ச ஒரு வஸ்திரம் கிடைக்குதுன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சாய்நாதருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், காசி விஸ்வநாதருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், பைரவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய அருளை கொடுத்திருக்கிறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி கல்பவருஷம் போகும்போது அங்கே சகோதரிகள் அந்த காய் கிடைத்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா. அது மேலே இருக்கும், எப்போ விழுன்றது கல்ப மரத்துக்கு தான் தெரியும். அற்புதமாக 2 சகோதரிகளுக்கு அந்த காய் கிடச்சிது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி பிரமாதமாக அந்த டூரை வந்து அமர்க்களப்படுத்தி மீண்டும் அற்புதமாக எங்களை கொண்டு சென்னையில் சேர்த்து விட்டார் சாய்நாதர். இந்த ஃப்ளைட் இஷ்யூலாம் ஒன்றுமே இல்லை, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்து என்னை கொண்டு வந்து சென்னையில் விட்டார் சாய்நாதர். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்ம எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அற்புதமாக 3 அற்புதங்கள் செய்தார் சாய்நாதர் இல்லையா. சகோதரி சுவாதிக்கு அமர்க்களப்படுத்தினார். டிரைவிங் லைசன்ஸ் தான் ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன், நானே வரேன், உனக்கு ஓட்ட சொல்லி கொடுக்குறேன், உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறப்ப நானே வந்து உனக்கு வாங்கி தரேன். அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். அடுத்து சகோதரி முருகேஸ்வரி, அவங்களுடைய டாக்டர் அபிநயஸ்ரீக்கு என்ன ஆசீர்வாதங்க. குழந்தை கேட்டது என்ன, பாபா உங்கள் மாலை கொடுப்பீங்களா, கொடுத்துட்டார். அதுதானே சாய்நாதர் இல்லையா. ஆண்டாள் வந்து தான் போட்ட மாலையை ரங்கமன்னாருக்கு கொடுத்தா, இங்கே பாபா அப்படி பிரமாதப்படுத்துகிறார், தன்னுடைய மாலையை குழந்தை கொடுத்தார் இல்லையா. அதுதான் சாய்நாதர், அப்பா மகள். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது அடுத்து சகோதரி காமாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மகனுடைய பேர் மாதிரி இருக்கு, விசா டைம் முடிய போது, நாங்கள் ஊருக்கு போகணும், என்ன பண்ணுறது பாபான்னா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். மெசேஜ் வருது. அப்பா நம்மோட டைரெக்டாக பேசுவார், ஏஜென்ட்லாம் வைக்க மாட்டார். அவருக்கெல்லாம் எந்த ஏஜென்ட்டும் கிடையாது. சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் கேட்டு சொல்லுங்கன்றீங்க. கேட்டு சொல்கிறதுக்கு நான் யார், அது முதல்ல சொல்லுங்களேன். நான் என்ன பாபாவோட பவர் ஏஜென்ட்? அதெல்லாம் கிடையாதுமா. பாபா பேசணுன்னு டைரெக்டாக அவங்கள்ட்டே பேசுவார். அதுக்கு தான் சச்சரிதம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா நம்மள்கிட்ட கொடுத்துருக்கார். அந்த சச்சரிதம் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருப்பார் சாய்நாதர். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சச்சரிதத்தில் ஆன்சர் இருக்குது. புரியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படித்து சொல்கிறேன். பிஸியாக இருந்தேன்னா ஒரு 1 hour 2 hours படித்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு பதில் சச்சரிதம் மூலம் பாபாவிடமிருந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு.
அடுத்த எபிசோடு பாருங்கள், 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். இன்றைக்கி ஒரு பிரமாதமான பிரார்த்தனை செய்ய போகிறோம். சகோதரி சுவாதி அமெரிக்காவிலேருந்து என்கிட்ட பேசும்போது, ஆனால் இந்த விஷயத்துக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொன்னாங்க. அதன் பிறகு நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுக்கொண்டீர்கள், இந்த விசா பிரச்சனை அங்கே பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கிறது, நாங்கள் இந்தியா வர முடியுமா, இல்லை அப்படியே வந்தாலும் திருப்பி இங்கே யூஸ் வர முடியுமா, இப்படிலாம் எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக சாய்நாதரிடம் பிரார்த்தனை வையுங்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நிறைய சகோதரிகள் இந்த ரிக்வஸ்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்காகவும் இன்றைக்கி நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இந்த விசா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள்லாம் பிரமாதமாக பழையபடி அழகாக போயிட்டு வர்றதுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.